ஓகே. ஸோ, இன்னைக்கு நம்ம இந்த லெக்சர்ல இப்ப பார்க்க போறோம் அப்படின்னா, ஆ நம்ம இதுவரைக்கும் நம்ம வந்து ஒரு சைக்கிளிக் குவால்டாமெட்ரில இருந்து நம்ம வந்து டிஃபரெண்ட் பாராமீட்டர்ஸ் கால்குலேட் பண்ணலாம்ங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ, நமக்கு வந்து ஒரு சைக்கிளிக் குவால்டாமெட்ரி நம்ம ரன் பண்றோம் அப்படின்னா, அதுலருந்து எப்படி பீக் கரண்ட் கண்டுபிடிக்கலாம்? அதுலருந்து எப்படி QLE கண்டுபிடிக்கலாம்? அதுலருந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரேட் கான்ஸ்டன்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதே மாதிரி சர்ஃபேஸ் கவரேஜ் பேராமீட்டர் ஒன்று கண்டுபிடிக்கலாம். டிஃப்யூசிவிட்டி. ஓகே. ஸோ இது மாதிரி நம்ம நிறைய பேராமீட்டர்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஓகே. சிமிலர்லி இந்த ஃபார்மல் பொட்டன்ஷியல், ஆனோடிக் பீக் பொட்டன்ஷியல், கேத்தோடிக் பீக் பொட்டன்ஷியல். ஓகே. ஸோ இதோட எல்லா கால்குலேஷனும் நம்ம பார்த்தோம். இது ஒரு சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ்ல, டிஃப்யூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ்ல என்ன கண்டிஷன்ல ஏத்த மாதிரி நமக்கு இந்த பாராமீட்டர்ஸ் எல்லாம் நம்ம சூஸ் பண்ணுவோங்கிறதெல்லாம் நம்ம போன லெக்சர்ஸ் எல்லாம் நம்ம எல்லாமே டீட்டெயிலா பார்ப்போம். ஓகே. ஸோ நம்ம இந்த லெக்சர்ஸ்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நான் வந்து டிஃப்ரெண்ட் பிஹெச் வந்து நேச்சுரலா நான் ப்ரிப்பேர் பண்றேன். ஓகே. ஸோ நமக்கு ஆல்ரெடி எப்பவே தெரியும், எனக்கு வந்து ஒரு எலக்ட்ரோ கெமிக்கல் செல் இருக்கு. அதுல வந்து நான் வந்து ஒரு 3 எலக்ட்ரோட் சிஸ்டம். அதாவது எனக்கு வந்து ஒரு ஒர்க்கிங் எலக்ட்ரோட், இன்னொன்னு இந்த ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட், இன்னொன்னு ஒரு கவுண்டர் எலக்ட்ரோட். ஸோ இந்த 3 எலக்ட்ரோடுமே நான் ஆக்சுவலா என்ன பண்றேன், ஒரு பஃபர் சொல்யூஷன்ல நான் ஆக்சுவலா நான் டிப் பண்ணுவேன். புரியுதா? ஸோ இதுல நான் வந்து ஒரு பஃபர் சொல்யூஷன் சொல்லி நான் வந்து ஒண்ணு மென்ஷன் பண்றேன். ஓகே. ஸோ நம்ம பஃபர் சொல்யூஷன்ல நம்ம எக்ஸ்போஸ் பண்ணும்போது அதோட பிஹெச் வேல்யூ வந்து ஜென்ரலா என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்பெரிமெண்ட் ஆக்சுவலா பண்ண சமயத்துல வந்து பிசியாலஜிக்கல் பிஹெச்ல வந்து சில டைம் பயோமாலிகுல சென்சிங் பண்றாங்க அப்படின்னா பிஹெச் 7ல இருந்து 7.4 ஏதோ ஒரு பிஹெச் எடுத்து அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க. ஓகே. இல்ல, சப்போஸ் எனக்கு வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், அதே மாதிரி நம்பர் ஆஃப் புரோட்டான், இந்த ரெண்டுமே எனக்கு இன்வால்வ் ஆகுது அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வேரிங் பிஹெச் உள்ள வந்து என்ன பண்ணுவாங்க, சைக்கிளிக் குவால்டமெட்ரி ரன் பண்ணுவாங்க. புரியுதா? ஸோ இனிஷியலி வந்து ஒரு 3ன்னு எடுக்கலாம், அடுத்து 4, 5, இந்த மாதிரி ஒரு 9 இல்ல ஒரு 10 பிஹெச். புரியுதா? ஸோ லோயர் டு ஒரு எக்ஸ்ட்ரீம் வேல்யூ ஆஃப் அவங்க என்ன பண்ணுவாங்க, வேரியஸ் பிஹெச் வந்து ஆக்சுவலா ப்ரிப்பேர் பண்ணிட்டு பஃபர் சொல்யூஷன் இல்ல எலக்ட்ரோலைட் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுல வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அனலைட்டை ஆட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அனலைட் ஆட் பண்ணிட்டு அவங்க சிவி ரன் பண்ணாங்கன்னா ஆக்சுவலா என்ன நடக்கும்னா பொட்டன்ஷியல் ஆக்சுவலா ஷிஃப்ட் ஆயிட்டே போகும். ஓகே. ஸோ இதுல ஜஸ்ட் காமிக்கிறேன்னா இது மாதிரி எனக்கு ஆக்சுவலா என்ன ஆயிட்டே போகும், உங்களுக்கு பொட்டன்ஷியல் ஷிஃப்ட் ஆயிட்டே போகும். நீங்க வந்து வேற வேற ஸ்பீட், சே ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 3ன்னு இருக்கலாம், இது 4ன்னு இருக்கலாம், இது 5ன்னு இருக்கலாம். புரியுதா? அப்போ இந்த ஷிஃப்டிங் பொட்டன்ஷியல் அவங்க என்ன பண்ணுவாங்க, இத வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஓகே. சோ இது பொட்டன்ஷியல் ஷிஃப்ட் ஆயிட்டே இருந்துச்சுன்னா, இதுல வரக்கூடிய வேல்யூ வச்சுதான் அவங்க வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், அதே மாதிரி நம்பர் ஆஃப் புரோட்டான், இந்த 2 காம்பினேஷன் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத கால்குலேட் பண்ணுவாங்க. புரியுதா? சோ இத வந்து நம்ம அப்கமிங் லெக்சர் சீரிஸ்ல பார்ப்போம். பட் அஸ் ஆஃப் நோ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, ஏன் வந்து நான் வந்து டிஃபரெண்ட் பிஹெச் எடுக்கிறேன். ஓகே. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சில டைம் நம்மளோட எலக்ட்ரோ கெமிக்கல் ரியாக்ஷன், இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஏங்கிறது ஏ பிளஸ் பிளஸ் எலக்ட்ரான் ஒரு எலக்ட்ரோ கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்றேன்னு வச்சுக்கோமே, இதுல வந்து எனக்கு புரோட்டான் வந்து இன்வால்வ் ஆயிருக்காது. ஓகே. பட் சம்டைம் சில பஃபர் சொல்யூஷன் ஆக்சுவலி என்ன நடக்கும்னா, எய்தர் வந்து ஒரு புரோட்டான் ரிலீஸ் ஆகும், இல்லாட்டினா ஒரு சில ரியாக்ஷன்ல புரோட்டான் வந்து கன்சம்ஷன் ஆகும். புரியுதா? சோ இந்த மாதிரி இருக்கிற சமயத்துல என்னோட பஃபர் சொல்யூஷன்ல வந்து பிஹெச்ல இருந்தா மட்டும்தான் இது வந்து இந்த ரியாக்ஷன் நடக்கும். புரியுதா? அதே மாதிரி சில ரியாக்ஷன் வந்து OH மைனஸ் அயான் வந்து அஸ் அ கோ சப்ஸ்ட்ரேட்டா இருக்கலாம். சோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல எனக்கு என்னதான் இருக்கும், என்னோட சொல்யூஷன் வந்து பேசிக்கா இருக்கும். புரியுதா? சோ அதனாலதான் பிஹெச் ஸ்டடி பொறுத்த வரைக்கும் எப்பவே என்னன்னா, நியூட்ரல்ல பண்ணுவாங்க, அதே மாதிரி அசிடிக்ல பண்ணுவாங்க, அதே மாதிரி பேசிக்லயும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க. புரியுதா? சோ இதுல எல்லாமே பண்ண சமயம் நம்மளோட சிவி ப்ரொஃபைல் ஆக்சுவலா என்ன ஆயிட்டே போகும், இந்த மாதிரி வந்து ஷிஃப்ட் ஆயிட்டே போகும். சோ இந்த ஷிஃப்ட் வச்சுதான் வந்து நம்ம நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், புரோட்டான் இருக்காங்கிறது நம்ம கண்டுபிடிப்போம். ஓகே. சப்போஸ் எனக்கு புரோட்டான் இன்வால்வே இல்லை அப்படின்னா இந்த பீக் முதல்ல உங்களுக்கு ஷிஃப்டே ஆகாது, அதே பொசிஷன்ல தான் திரும்ப திரும்ப வரும். புரியுதா? பட் ஆனா கரண்ட்ல உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும், பட் ஆனா பொட்டன்ஷியல்ல டிஃபரன்ஸ் இருக்காது. ஓகே. சோ இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு 0.1 மோலார் NaCl. ஓகே. சோ இதுல நான் வந்து என்ன ஒரு அசம்ஷன் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு 0.1 மோலார் என்ன பண்ண போறோம், KCl NaCl ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஓகே. சோ 0.1 மோலார் NaCl. ஓகே. சோ இத pH வந்து நம்ம வந்து 3 to 11.
ஓகே, 3 to 11 நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட கவர்னிங் ஈக்குவேஷன் ஆக்சுவல் வந்து என்னன்னா, மொலாரிட்டி ஈக்குவேஷன் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் M இஸ் ஈக்குவல் டு மோல் பெர் லிட்டர். ஓகே, ஸோ எப்பவே நம்ம இந்த மொலாரிட்டியை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னா கேபிட்டல் எம்ல தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணோம். ஓகேயா, ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்க, N/V. N/Vனா இதுல என்னன்னா மோல். ஓகேயா, மோல். இதுல வால்யூம்னா லிட்டர். சரியா, இததான் நம்ம ராண்ட்லெஸ்ஸரிக் ஈக்குவேஷன்ல நம்ம எப்படி பார்த்திருக்கோம், மோல் பெர் சென்டிமீட்டர் கியூப்னு சொல்லி பார்த்திருக்கோம். ஓகே, லிட்டரை நம்ம சென்டிமீட்டர் கியூபுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணோம். புரியுதா, பட் இதுல நம்ம மோல் பெர் லிட்டர்னே அப்படின்னு எழுதுவோம். ஓகே, சோ இப்ப நமக்கு இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்கேன், என்னோட அல்டிமேட் அப்ஜெக்டிவ் என்னன்னா, எனக்கு வந்து ஒரு 100 ml, புரியுதா, ஒரு 100 ml DI வாட்டர்ல எனக்கு வந்து நான் எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணணும், NaCl. எனக்கு NaCl வந்து 0.1 மோலார் இருக்கணும். ஓகே, இதுதான் என்னோட அப்ஜெக்டிவ். இதை வந்து நான் வேரியஸ் பிஹெச்ல நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஓகே, ஒரு 3ல இருந்து 11 வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், வேரியஸ் பிஹெச்ல நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ இதான் என்னோட ஓவரால் அப்ஜெக்டிவ். ஓகே, ஸோ இதுல இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, நீங்க பாத்தீங்கன்னா 0.1 மோலார். ஓகே, ஸோ 0.1 கேபிட்டல் M. ஓகே, ஸோ இதுல வால்யூம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, நம்ம வால்யூம் எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணணும், 100 ml. ஓகே, ஸோ 100 ml அப்படின்னா நம்ம 100 ml எப்படி எழுதலாம், 100 into 10⁻³ லிட்டர். ஓகே, ஸோ 100 இந்த 10⁻³ கீழே வந்துருமா, கீழே வந்து 1000 வந்துருமா, அப்ப நம்ம இது எப்படி எழுதலாம், 0.1 லிட்டர். புரியுதா, ஸோ நமக்கு 0.1 லிட்டரும் தெரியுது, கேபிட்டல் எம் வேல்யூ நமக்கு தெரியுது. புரியுதா, ஸோ நம்ம இந்த ஃபார்முலால நம்ம அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம், இது மோலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு என்னது, மோல் பெர் வால்யூம். புரியுதா, அப்ப நம்ம எப்படி எழுதலாம், மோல் இஸ் ஈக்குவல் டு மொலாரிட்டி இன்டு வால்யூம். புரியுதா, சரி, நமக்கு இது ஒருவேளை டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க அதை யூனிட்டாவே வச்சு கேன்சல் பண்ணி பார்க்கலாம். என்னன்னா மோலு, மொலாரிட்டி என்ன சொல்லியிருந்தேன், மோல் பெர் லிட்டர், வால்யூம்னா லிட்டர். புரியுதா, அப்போ லிட்டரும் லிட்டரும் கேன்சல் ஆயிரும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகே, சோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா N இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் MV. ஓகே, சோ இதுல நமக்கு தெரியும் இந்த மொலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு 0.1 மோல், அதுதான் நீங்க சப்ஸ்டியூட் பண்ணிருக்கேன். வால்யூம்ங்கிறது நம்ம இப்பதான் கால்குலேட் பண்ணோம், 0.1 லிட்டர். புரியுதா, சோ இப்ப நம்ம ரெண்டு இதுமே மல்டிப்ளை பண்ணோம்னா எனக்கு வந்து 0.01 மோல்ங்கிறது வந்துருது. புரியுதா, சோ இதுதான் எனக்கு என்னது நமக்கு தேவை, மோல்ஸ் ஆஃப் NaCl required is equal to 0.010 மோல். புரியுதா, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மாஸ்ங்கிறது கால்குலேட் பண்ண போறோம். சி, நமக்கு ஆல்ரெடி தெரியும் மாஸ்னாலே நம்ம என்ன ரெப்ரசென்ட் பண்ணுவோம், கிராம். ஓகேயா, இதுல என்னன்னா என்னது, மோல். மாலிகுலர் வெயிட் அப்படின்னா கிராம் பெர் மோல்னு அர்த்தம். ஓகேயா, அப்போ இந்த மோலும் கேன்சல் ஆயிரும். சோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. புரியுதா, சோ அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மாலிகுலர் வெயிட் நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இந்த சோடியத்துக்கும் குளோரினுக்கும் இருக்கக்கூடிய அட்டாமிக் வெயிட் நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ சோடியமுக்கு பார்த்தீங்கன்னா 22.99, குளோரினுக்கு பார்த்தோம்னா 35.48. ஓகேயா, ஸோ இந்த NaClக்கு நான் மாலிகுலர் வெயிட் எடுக்கணும் அப்படின்னா இது ரெண்டும் நான் ஆட் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டுமே நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு ஆன்சர் என்ன வரும், 58.44 கிராம் பெர் மோல். புரியுதா, ஸோ இதுதான் மாலிகுலர் வெயிட். நம்ம என் வேல்யூ நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கோம் 0.010. ஸோ இதுவும் இந்த மாலிகுலர் வெயிட்டை நான் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு மாஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் கிராம் எனக்கு எவ்வளவு தேவைப்படுங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். புரியுதா, ஸோ அப்போ மாஸ்னா நான் இந்த மோலும் மாலிகுலர் வெயிட்டும் இன்ட்டு மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா எனக்கு எவ்வளவு வந்துருது, 0.5844 கிராம். ஓகே, ஸோ இதுனா அப்போ என்ன மீனிங்னா நீங்க இதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்க, நம்ம வந்து ஒரு 80 ml ஆஃப் DI வாட்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்துக்கணும். சி, நம்ம எப்பவே எந்த தப்பு மட்டும் பண்ணிடக்கூடாதுன்னா, நான் இனிஷியலாவே சார் இந்த கொஸ்டின்ல 100 ml கொடுத்துருக்காங்க சார், நான் வந்து சப்போஸ் ஒருவேளை இப்ப நான் வந்து ஒரு அசம்ஷன் எடுக்கிறேன், நான் வந்து எனக்கு ஒரு பீக்கர் இருக்கு. ஓகே, அந்த பீக்கர்ல நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்றேன், 0.8 அதாவது 0.5844 கிராம் ஆஃப் NaCl. ஓகே, இந்த NaCl நான் இனிஷியலாவே நான் வந்து ஒரு 100 ml ஆஃப் DI வாட்டர் ஆட் பண்ணிட்டு அதுல நான் இந்த 0.5844 கிராம் வந்து நான் NaCl ஆட் பண்ணேன்னா ஆக்சுவலா இந்த 100 ml வால்யூம் கூடிடும். புரியுதா, ஸோ அப்படி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மொலாரிட்டி கான்சென்ட்ரேஷன் டிஃபர் ஆயிடும். ஸோ அதனால எப்பவே இந்த ப்ரோட்டோகால் வந்து நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. புரியுதா, ஸோ இந்த ப்ரோட்டோகால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து 100 ml ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் 0.845
0.5844 கிராம் ஆட் பண்ணுவேன். இல்லாட்டி நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரிக்வயர்ட் கிராம் வந்து நான் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 100 ml ஆட் பண்ணுவேங்கிற மாதிரி பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 80 ml DI வாட்டர் மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்துக்கணும். கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கணும். நம்மளோட டார்கெட் என்னது 100 ml. அப்படிதானே 100 ml தான் நம்மளோட டார்கெட். ஓகே. ஸோ இந்த 100 ml டார்கெட்னு இருக்க சமயத்துல நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு 70 to 80 ml வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்துக்கணும். அதுலதான் இந்த 0.5844 கிராம் வந்து நம்ம வெயிட் பண்ணி நம்ம இதுல ஆட் பண்ணணும். ஓகே. நவ் இப்ப என்ன பண்ணணும், இதை நல்லா டிசால்வ் பண்ணிடணும். ஓகே. நல்ல ஸ்டிரிங்ல நல்லா டிசால்வ் பண்ண பிறகு இது நம்ம ஃபர்தரா வந்து 100 ml-க்கு மேக்கப் பண்ணணும். ஓகே. அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் என்னது நமக்கு ஒரு 100 ml வால்யூமெட்ரிக் ஃபிளாஸ்க் ஆக்சுவலா ஒன்று இருக்கு அப்படின்னா இதை வந்து கரெக்டா அந்த 100 ml-க்கு வர வரைக்கும் ஏத்த மாதிரி நம்ம டிஏ வாட்டர் ஆட் பண்ணணும். ஓகே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிஏ வாட்டர் ஆட் பண்ணோம்னா என்னோட ஃபைனல் வால்யூம் நமக்கு அக்யூரேட்டா என்ன வந்துடும் 100 ml ஆஃப் டிஏ வாட்டர், அதுல நமக்கு 0.5844 கிராம் ஆஃப் NaCl இருக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி இருக்கிற சமயத்துல டிபிக்கலி பிஹெச் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 5.5ல இருந்து 7.0 இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற சமயத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து நம்ம வேரி பண்ணணும். ஏன்னா நான் ஆல்ரெடி நம்மளோட அப்ஜெக்டிவ் என்னன்னு சொல்லியிருந்தேன். எனக்கு பிஹெச் 3, 5, 7, 7.5, 9, 11. ஸோ இந்த மாதிரி நான் ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் அசிடிக், பேசிக் அஸ் வெல் அஸ் நியூட்ரல். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு தெரியும் நியூட்ரல்னா என்னன்னா பிஹெச் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 7. ஓகே. இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், நியூட்ரல்னு சொல்லுவோம். இந்த பிஹெச் 7க்கு மேல நான் வந்து என்னது பிஹெச் இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து என்னன்னா பேசிக். ஓகே. அது வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் 7.5, 8, 9 இதெல்லாம் என்னது பேசிக். பிஹெச்சுக்கு 7க்கு கீழே வந்து நான் வந்து ஆப்டிமைஸ் பண்றேன், நான் பிஹெச் வந்து சொல்யூஷன் நான் ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னா அதை வந்து நம்ம அசிடிக்னு சொல்லுவோம். சரியா? இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் பிஹெச் இஸ் ஈக்குவல் டு 3, 4 அதெல்லாம் என்ன வந்துடும் அசிடிக்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. சோ இப்ப நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து சார் நான் வந்து பிஹெச் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் பிஹெச் 5.5 to 7 வந்து நம்ம இந்த சொல்யூஷன் இருக்கும். ஆனா இப்போ நம்மளோட அப்ஜெக்டிவ் வந்து அசிடிக்லயும் பேசிக்லயும் நம்ம வந்து வைட் ரேஞ்ச் ஆஃப் பிஹெச் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னா நம்ம அதுக்கேத்த மாதிரி ஒரு 2 சொல்யூஷன் நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். ஓகே. சோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த 0.1 மோலார் சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து எதுக்குன்னா இது வந்து பேசிக். இதை நான் ஆட் பண்ணிட்டே வரேன் அப்படின்னா பேசிக், அதாவது பிஹெச் வந்து 7-ஓட கூட போகும். புரியுதா? அதே நேரத்துல இந்த 0.1 மோலார் HCl வந்து அசிடிக். ஓகே. அப்போ இதை வந்து நான் வந்து இந்த நம்மளோட NaCl சொல்யூஷனை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 7-ஓட கீழே வரும். புரியுதா? சோ இதுக்காக தான் நம்ம இந்த ரெண்டுமே நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுவோம், ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகே. சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்ப்போம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னா 0.1 மோலார் HCl எப்படி சார் ப்ரிப்பேர் பண்றது? நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கமர்ஷியலா நீங்க ஒரு ஸ்டாக் வாங்குறீங்கன்னா அதை வந்து 37% வெயிட் பர் வெயிட்ங்கிறது கொடுத்துருப்பாங்க. அது வந்து மொலாரிட்டி வந்து 12 மோலாரா இருக்கும். அதோட டென்சிட்டி வந்து 1.18 to 1.19 கிராம் per ml. புரியுதா? சோ இதெல்லாம் தான் நீங்க ஒரு கமர்ஷியலா வாங்கக்கூடிய ஒரு கான்சென்ட்ரேட்டட் HCl அதோட டிபிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை வந்து ஒரு டைல்யூஷன் மெத்தட்ல வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம வந்து 0.1 மோலார் HCl வந்து ஒரு 100 ml-க்கு ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஓகே. சோ அது எப்படின்னு பார்க்கலாம். சோ அதோட ஃபார்முலா வந்து என்னன்னா C1V1 ஈக்குவல் டு C2V2. ஓகே. இல்லாட்டி இது M1V1 ஈக்குவல் டு M2V2ன்னு சொல்லுவோம். ஓகே. சோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த C1ங்கிறது என்னன்னா கான்சென்ட்ரேஷன். ஓகேயா? கான்சென்ட்ரேஷன். இதுல V1னா வால்யூம். ஓகே. இதுவும் அதே தான். V2னா வால்யூம், இதுல C2னா கான்சென்ட்ரேஷன். ஓகே. பட் இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த C1V1ங்கிறது பிஃபோர் டைல்யூஷன். ஓகேயா? பிஃபோர் டைல்யூஷன். இந்த C2V2ங்கிறது ஆஃப்டர் டைல்யூஷன். ஓகே. இது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதுதான் என்னோட கான்சென்ட்ரேட்டட் HCl. ஓகே. அதோட அதோட மொலாரிட்டி வந்து 12 மோலார். அதுதான் வந்து நான் M1 சொல்லி இங்க கொடுத்துருக்கேன். ஏதர் M1 சொல்லிக்கலாம் இல்ல C1 நம்ம சொல்லிக்கலாம். ஓகே. இப்போ இதுல இருந்து நான் எவ்வளவு வால்யூம் வந்து நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா என்னோட ஃபைனல் வால்யூம் வந்து எவ்வளவு இருக்கணும், 100 ml இருக்கணும். புரியுதா? அதோட மோலார் கான்சென்ட்ரேஷன் எவ்வளவு இருக்கணும், 0.1 மோலார் இருக்கணும். அப்போ நம்ம இதோட என்ன ஈக்குவேஷன் நம்ம போடுவோம் அப்படின்னா
m1 into v1 equal to m2 into என்னது v2. ஓகே, சோ இதுல நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், இதுதான் m2 சரியா, இதுதான் v2. அதுதான் நான் என்ன பண்ணிருக்கேன், இங்க சப்ஸ்டியூட் பண்ணிருக்கேன். இது v2, இது m2. ஓகே, இதுல m1ங்கிறது எது, 12 மோலார் தான் m1. அதே மாதிரி 833 மைக்ரோ லிட்டர் தான் v1. ஓகே, சோ இப்ப நான் என்ன பண்றேன், m1 v1 is equal to m2 v2. அப்போ v1 நம்ம என்ன எழுதலாம், ml equal to இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணி இதை நான் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் வந்துடும். அப்ப ஆன்சர் வந்து எவ்வளவு, 833 மைக்ரோ லிட்டர் சரியா. அப்போ இல்லைன்னா இது 0.833 ml. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும், இந்த 833 ml ஆஃப் என்னது, இந்த கான்சென்ட்ரேட்டட் HCl இருந்து நான் 833 மைக்ரோ லிட்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுப்பேன். எடுத்துக்கிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 70 ml ஆஃப் DA வாட்டருக்கு தான் ஆட் பண்ணணும். நான் முன்னாலே சொல்லியிருக்கேன், நம்ம ஒரு 100 ml ஆஃப் DA வாட்டர் எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு நான் 833 மைக்ரோ லிட்டர் ஆட் பண்ணேன் அப்படின்னா வால்யூம் வந்து ஆக்சுவலா எனக்கு இன்க்ரீஸ் ஆயிடும். சரி, நீங்களே யோசிச்சு பாருங்க, 100 ml. ஓகே, 100 mlனா இது ஆக்சுவலா வந்து நம்ம மைக்ரோ லிட்டர்ல கன்வெர்ட் பண்ணோமா, இது வந்து நம்ம எப்படின்னு சொல்லலாம், நீங்க பாருங்க 100 இன்டூ என்னது 10 to the power -3 லிட்டர் அப்படித்தானே. சோ இத வந்து நம்ம வந்து எதுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும், நம்ம வந்து ஒரு மைக்ரோ லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இதை நான் எப்படி எழுதலாம், 0.1 into 10 to the power 3. ஓகே, see 0.1 into 10 to the power see இல்ல see இப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னா இதை நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மைக்ரோ லிட்டருக்கு நான் கன்வெர்ட் பண்ணிடுறேன். அப்ப நான் 100 இன்டூ என்ன பண்றேன், 10 to the power -3 into 10 to the power -3 into 10 to the power +3 சொல்லி போடுறேன் லிட்டர். அப்போ இந்த -3 -3னா நம்ம எப்படின்னு போடலாம், மைக்ரோ தானே. அப்போ மைக்ரோ லிட்டரா, 100 into 10 to the power 3னா அப்ப எவ்வளவு வரும், 100 followed by 30. ஓகே, அப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா என்னது, 100,000 மைக்ரோ லிட்டர். ஓகே, சோ நான் என்ன மீன் பண்ண வரேன் அப்படின்னா, இந்த 100 mlக்கு பிறகு இந்த 100 ml ஆஃப் நம்ம DA வாட்டர் ஆட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நான் இந்த 833 மைக்ரோ லிட்டர் நான் ஆட் பண்றேன் அப்படின்னா எனக்கு ஆக்சுவலா என்ன ஆயிரும், 833 மைக்ரோ லிட்டர் வந்து எனக்கு எக்ஸஸா இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது, உங்களுக்கு புரியுதா. சோ நான் 100 ml ஆஃப் நான் DA வாட்டர் நான் ஆட் பண்ணிட்டு அதுக்கு மேல நான் 833 மைக்ரோ லிட்டர் நான் ஆட் பண்ணேன்னா டோட்டல் வால்யூம் எவ்வளவு வரும், 100 ml வராது, புரியுதானே, இதோட கூட போயிடும். அதனாலதான் என்னன்னு சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும்னா 833 மைக்ரோ லிட்டரை ஒரு 70 ml ஆஃப் DA வாட்டருக்கு நம்ம முதல்ல ஆட் பண்ணணும். ஓகே, அதுக்கு பிறகுதான் என்ன பண்ணணும், இதை வந்து ஒரு 100 ml ஆஃப் DA வாட்டருக்கு நம்ம மேக்கப் பண்ணணும். புரியுதா. சோ எக்காரணத்தை கொண்டும் ஒரே ஒரு தப்பு மட்டும் பண்ணிடக்கூடாது, நான் 100 ml எடுப்பேன், அந்த 100 mlக்கு மேல இந்த 833 மைக்ரோ லிட்டர் எடுப்பேங்கிற மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளோட அப்ஜெக்டிவே என்னன்னா என்னோட டோட்டல் வால்யூம் வந்து 100 ml தான் இருக்குமே தவிர்த்து 100.8333 அப்படிங்கிற மாதிரி எதுவும் கிடையாது. புரியுதா. சோ அதனாலதான் நம்ம 833 மைக்ரோ லிட்டர் ஆட் பண்ணி அது கூட நம்ம 70 ml ஆஃப் DA வாட்டர் எடுத்து ஃபர்தரா நம்ம 100 mlக்கு நம்ம மேக்கப் பண்றோம். புரியுதா. சோ அதுதான் நான் இங்க கொடுத்திருக்கேன். இந்த கால்குலேஷன்ல என்ன சொல்லியிருக்கேனோ அதுதான் நான் இங்க போட்டிருக்கேன். V1 is equal to நம்ம எவ்வளவு எடுக்கணும், 833 மைக்ரோ லிட்டர் கிட்ட எடுக்கணும். புரியுதா. See இதுல ஒரே ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், என்னன்னா நம்ம சிந்தசிஸ் பண்ணும்போது நம்ம ஆசிட் தான் வாட்டர்ல போடணுமே தவிர்த்து வாட்டர் வந்து ஆசிட்ல போட்டுறக்கூடாது. புரியுதா. சோ அதனாலதான் நான் என்ன போட்டிருக்கேன் இங்க தெரியுதா, நெவர் ஆட் வாட்டர் டு தி கான்சென்ட்ரேட்டட் ஆசிட். அதாவது வாட்டரை எடுத்து நான் ஃபர்தரா இந்த ஆசிட் போடுற மாதிரி ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணக்கூடாது. புரியுதா. ஆசிடை எடுத்துதான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வாட்டர்ல DA வாட்டர்ல ஆட் பண்ணணும். புரியுதா. சோ இதுதான் என்னது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம 0.1 மோலார் HCl ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ப்ரோட்டோகால். புரியுதா. சோ இந்த ப்ரொசீஜர் நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தெரியும், நான் சொன்ன மாதிரி 70 ml முதல்ல எடுத்துக்கணும், அதுல ஒரு 0.833 ml ஆட் பண்ணணும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணணும், இத 100 mlக்கு மேக்கப் பண்ணணும். மேக்கப் பண்ணிட்டு நீங்க ஜஸ்ட் வந்து அந்த ஃபிளாஸ்கை நீங்க இன்வெர்ட் பண்ணி ஒரு எய்தர் ஸ்டிரிங்ல வச்சுக்கலாம், இல்ல 10 to 15 மினிட்ஸ் ஆசச்சா வச்சாலே போதும், உங்களுக்கு 0.1 மோலார் HCl ப்ரிப்பேர் ஆயிடும். ஓகே, இப்ப நம்ம நெக்ஸ்ட் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா 0.1 மோலார் NaOH வந்து எப்படி 100 ml நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். புரியுதா. சோ இதுக்கு நம்ம முன்னால பார்த்த மாதிரி உள்ள இக்குவேஷன் என்ன, கேபிட்டல் M, அதாவது மொலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு மோல் பெர் லிட்டர்.
ஓகே, மோல்னா என்னென்ன நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம், லிட்டர்னா வால்யூம் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். புரியுதா? அப்போ இந்த ஸ்மால் n இஸ் ஈக்குவல் டு என்னது, மோல் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் M இன்டு வால்யூம். புரியுதா? அதான் நம்ம இங்க எழுதியிருக்கோம். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எது கண்டுபிடிக்கணும், இந்த மோல் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு கொஸ்டின்ல தெரியும் மொலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு 0.1 மோலா, லிட்டர் எவ்வளவுல, எம்எல் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 100 ml. நமக்கு 100 mlனா நான் உங்களுக்கு முன்னாலே சொல்லியிருக்கேன், 100 இன்டு 10 டு தி பவர் மைனஸ் 3 லிட்டர். அப்படிதானே? அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், 0.1 லிட்டர். ஓகே, சோ அதான் நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த 0.1 லிட்டர் வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணிருக்கேன், இந்த 0.1 மோலார் இங்க நான் பண்ணிருக்கேன். இப்ப நான் 2 மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு ஆன்சர் என்ன வந்துரும், 0.01 மோல். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நான் வந்து மாஸ் என்ன கால்குலேட் பண்ணிருக்கேன். சோ உங்களுக்கு முன்னாலே சொல்லியிருக்கேன், கிராம் இஸ் ஈக்குவல் டு மோல் இன்டு மாலிகுலர் வெயிட். ஓகே, நமக்கு மோல் தெரியும் 0.010. மாலிகுலர் வெயிட் என்ன, மாலிகுலர் வெயிட்னா நம்ம இண்டிவிஜுவலோட அட்டாமிக் வெயிட் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகே, அப்போ சோடியத்துக்கு வந்து 22.99, ஆக்சிஜனுக்கு 16, ஹைட்ரஜனுக்கு 1.01. புரியுதா? சோ இதெல்லாம் ஆட் பண்ணேன்னா எனக்கு மாலிகுலர் வெயிட் என்னன்னு தெரிஞ்சிடும். இப்போ இந்த மாலிகுலர் வெயிட் கூட நான் எதை மல்டிப்ளை பண்ணணும், மோல மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு ஒரு கிராம் வருதா, அப்போ இந்த கிராம் தான் நான் வந்து எதுல நான் ஆக்சுவலா நான் ஆட் பண்ணணுங்கிறது 100 ml. புரியுதா? ஆனா நான் as usual நான் சொன்ன மாதிரி டைரக்டா இந்த 0.4 கிராம் எடுத்து 100 ml மாதிரி ஆட் பண்ணிடக்கூடாது. புரியுதா? சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு 80 to 70 ml ஆஃப் டேனிஷ் வாட்டர் மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆட் பண்ணணும். அதுக்கு பிறகு இதை நம்ம என்ன பண்ணணும், ஒரு 100 mlக்கு இதை மேக்கப் பண்ணணும். புரியுதா? சோ மேக்கப் பண்ண சமயம் நம்ம நல்லா ஸ்டிரிங்ல வச்சுக்கணும். சோ ஸ்டிரிங்ல வச்சா மட்டும்தான் நமக்கு ஆக்சுவலா என்ன ஆகும், கம்ப்ளீட்டா எல்லாமே மிக்ஸ் ஆகி எனக்கு வந்து ஒரு 0.1 மோலார் ஆஃப் NaOH அந்த மாதிரி எனக்கு கிடைக்கும். புரியுதா? சோ இதுதான் வந்து ஃபைனல் சிந்தசிஸ் ப்ரொசீஜர். புரியுதா? சோ நம்ம ஃபைனல் வால்யூம் வந்து 100 ml. சோ இதுல HCl ப்ரிப்பேர் பண்ணணும்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், நம்ம ஸ்டாக்ல இருந்து 0.83 ml எடுக்கணும். புரியுதா? சோ இதுல சொன்னேன் நான் 0.83 ml. 0.833 ml னா 833 மைக்ரோ லிட்டர். புரியுதா? இது மைக்ரோ லிட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணணும், நமக்கு வந்து எது கிடைச்சிடும், HClங்கிறது நமக்கு கிடைச்சிடும் 0.1 மோலார்ல. அதே மாதிரி 0.1 மோலார் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா 0.4 கிராம் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு பெல்லட் எடுத்து நம்ம எதுல டிசால்வ் பண்ணணும், 100 ml டிசால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கான்சென்ட்ரேஷன் வந்துடும், 0.1 மோலார் வந்துடும். சரியா? இப்போ நான் வந்து ரெண்டுமே நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். 0.1 மோலார் HClவும் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், 0.1 மோலார் NaOH நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். நமக்கு முன்னாடி நம்ம கால்குலேட் பண்ணணும், நம்ம ஒரு NaCl வந்து 0.1 மோலாருக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னா ஒரு 0.5844 கிராம் ஆஃப் NaCl எடுத்து நான் 100 ml போடணும். இதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ஞாபகத்துல இருக்கா? இதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். இப்போ இந்த சொல்யூஷனை நான் வேரியஸ் pHக்கு நான் வந்து மாத்தணும். சரி, இதுல நல்லா பாத்தீங்கன்னா இந்த pH 3யும் 5யும் ஆக்சுவல் என்னது, அசிட்டிக். ஓகே, அப்ப அசிட்டிக்னா நான் வந்து HCl தான் நான் ஆட் பண்ணேன். புரியுதா? அதே நேரத்துல இந்த pH 7.5 to 11ங்கிறது என்னது, பேசிக். அப்ப நான் பேசிக்னா நான் இதுதான் ஆட் பண்ணணும், சோடியம் ஹைட்ராக்சைடு. சரியா? சோ அதுதான், இதனாலதான் நான் ஆக்சுவலா என்ன பண்றோம், நம்ம வந்து 0.1 மோலார் HCl ப்ரிப்பேர் பண்ணோம், 0.1 மோலார் NaOH நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். ஓகே, சோ அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம நான் உங்களுக்கு என்ன இனிஷியலா சொன்னேன், எனக்கு இனிஷியலா சொல்யூஷன் வந்து 7.0 கிட்ட இருக்கு அப்படின்னா அதை நான் அசிடிக்ல நான் ப்ரிப்பேர் பண்ணணும்னா நான் HCl நான் கிராஜுவலா நான் டிராப் பை டிராப்பா நான் ஆட் பண்ணுவேன். அப்போ நீங்க கேட்பீங்க, சார் நான் எவ்வளவு சார் நான் எடுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா மைக்ரோ லிட்டர்ல தான் நம்ம ஆட் பண்ணணும். புரியுதா? நம்ம வந்து எக்காரணத்தை கொண்டோம் நான் வந்து 1 ml 2 ml அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணக்கூடாது. சரியா? நம்ம என்ன நம்ம நம்ம HCl ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய வால்யூம் வந்து ஆக்சுவலா 100 ml. ஓகேயா? ஆனா நம்ம இது வந்து நம்ம NaOH சொல்யூஷனுக்கு நம்ம ஆட் பண்ண சமயம் எவ்வளவு ஆட் பண்ணணும், இது வந்து NaOH சொல்யூஷன் வச்சுங்க, நம்ம ப்ரிப்பேர் பண்ணது NaCl சொல்யூஷன். இதுல நம்ம மைக்ரோ லிட்டர் ஆட் பண்ணணும். எய்தர் 20 மைக்ரோ லிட்டர் இல்ல 50 மைக்ரோ லிட்டர் இல்ல 100 மைக்ரோ லிட்டர், இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டைம் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி இதை நல்லா ஸ்டிர் பண்ணி அதுக்கு பிறகு நம்ம ஆக்சுவலா என்ன பண்ணணும், ஒவ்வொரு டைமும் நம்ம pH வந்து நம்ம செக் பண்ணணும். ஓகே, சோ அப்படி கிராஜுவலா தான் நம்ம ஆக்சுவலா நம்ம ஆட் பண்ணணும். புரியுதா? அதே மாதிரி எனக்கு வந்து pH வந்து 7ல இருந்து எனக்கு 7.5 9 கொண்டு போகணும்னா நான் வந்து என்ன ஆட் பண்ணணும், 0.1 மோலார் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணணும், பட் கிராஜுவலா ஆட் பண்ணணும்.
ஓகே. ஸோ கிராஜுவல்னா இதுவும் அதே தான். என்ன மாதிரி ஆட் பண்ணணும் அதான் நீங்க கொடுத்துருக்கேன். லார்ஜ் வால்யூம் ஆட் பண்ணக்கூடாது, மைக்ரோ லிட்டர் குவான்டிட்டிஸ்ல ஆட் பண்ணணும். ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆக்சுவலா ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பிஹெச் வந்து சி ஒரு 3ல இருந்து 11 வரைக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கணும். எனக்கு நியூட்ரல்ல ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கணும். எனக்கு பிஹெச் வந்து 5.5ல இருக்கு சார், அப்ப அசிடிக்ல இருக்கு அப்படின்னா நான் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடை நான் கிராஜுவலா ஆட் பண்ணணும். புரியுதா? வேற நான் ப்ரிப்பேர் பண்ண சமயத்துல ஒருவேளை நான் NaCl ப்ரிப்பேர் பண்றேன், அதோட பிஹெச் வந்து 7.5ல இருக்குன்னா அதை ஃபர்தரா நான் 7க்கு கொண்டு வரதுக்கு நான் என்ன ஆட் பண்ணுவேன்? 0.1 மோலார் ஆஃப் HCl. ஓகே. அதை வந்து நான் வந்து ஒரு 20 மைக்ரோலிட்டர் வீதமா நான் வந்து கிராஜுவல் ஆட் பண்ணி ஒவ்வொரு டைமும் நான் ஸ்டிர் பண்ணி பிஹெச் மெஷர் பண்ணுவேன். புரியுதா? சோ இந்த ப்ரோட்டோகால நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளால ஒரு 100 ml ஆஃப் 0.1 மோலார் NaCl ஒரு 3ல இருந்து 11 pH வரைக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகே.